நியூயார்க் சிட்டி உலகத்துல ரொம்ப மாடர்னான நகரம். ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், டெக்னாலஜி, ஃபாஸ்ட் லைஃபா போயிட்டு இருக்கு. ஆனா அதே நகரத்துக்குள்ள டைம் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிட்ட மாதிரி வாழ்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அவங்களதான் ஹசிடிக் ஜூஸ்னு சொல்லுவாங்க. கருப்பு கோட் போட்டுட்டு நீளமா தாடி வச்சுட்டு சைட்ல கர்ல்ஸ் விட்டுட்டு ஸ்ட்ரிக்டா ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிலீஜன் மட்டும் கிடையாது, அவங்களோட வாழ்க்கை முறையா பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அவங்களோட ஹிஸ்டரி, டெய்லி லைஃப், பிலீஃப், கான்ட்ரோவர்சிஸ், மாடர்ன் வேர்ல்டோட இருக்கிறவங்களுக்கான கான்ஃபிளிக்ட், இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். யார் இந்த ஹசிடிக் ஜூஸ்? இந்த ஹெசிடிக் ஜுடாயிசம் அப்படிங்கிறது 18th செஞ்சுரி ஈஸ்டர்ன் யூரோப்ல ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஃபவுண்டர் பால் ஷெம் டோவ் அப்படின்னு சொல்றாரு. இதோட கோர் ஐடியா என்ன அப்படின்னா, கடவுள புத்தகத்துல மட்டும் இல்ல, நம்ம டெய்லி வாழ்க்கையில நம்ம ஃபீல் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், ப்ரேயர் பண்ணணும், டிவோஷனலா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு தான். சோ ஹசிடிக் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் வந்துட்டு டீப்லி டிவோட்டட்னு அர்த்தம். இந்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டிஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா வில்லியம்ஸ்பர்க், க்ரோன் ஹைட்ஸ், அதுல எல்லாத்துலயுமே இருக்காங்க. லைக் லிட்ரலி அவங்களோட கல்ச்சரல் டைம் கேப்சூல் மாதிரி இருக்கும். இந்த கம்யூனிட்டிக்குள்ள டெய்லி லைஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தா, ஆண்கள் எல்லாம் வந்துட்டு பிளாக் கோட் வேர் பண்ணிருப்பாங்க, ஹேட் வேர் பண்ணிருப்பாங்க, சைட்ல கர்ல்ஸ் விட்டுருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க. அதுவே பெண்கள் எடுத்துட்டா மாடஸ்டா ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவாங்க. லைக் கல்யாணமானவங்க வந்துட்டு அவங்க ஹேரை கவர் பண்ணிருப்பாங்க, சில பேர் விக்ஸ் வச்சுப்பாங்க. அவங்க க்ளோத்திங் வந்துட்டு ஒரு ஃபேஷனா போட மாட்டாங்க, அது ஒரு ஐடென்டிட்டியா காட்டுறதுக்காக போடுவாங்க. ஃபேமிலின்னு எடுத்துட்டா ஃபேமிலி எப்பவுமே பெருசா இருக்கும். 6 to 10 பிள்ளைங்க காமனா இருப்பாங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் மோஸ்டா, அது வித்தின் கம்யூனிட்டிக்குள்ள. அண்ட் இந்த டேட்டிங் கல்ச்சர் அது கிடையவே கிடையாது. வீடே வந்துட்டு ஒரு ரிலீஜியன் சென்டர் மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களோட குழந்தைங்களும் யெஷிவா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அட்டென்ட் பண்ணி ஆகணும். அது மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, அதுல டோரா படிக்கணும், ஹீப்ரூ அண்ட் யிடிஷ் படிக்கணும், ரிலீஜியஸ் லா படிக்கணும். இந்த ஹெரிசிக் ஜூஸ் வந்து நியூயார்க்ல இருந்துட்டு யிடிஷ் தான் பேசுவாங்க, அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அதோட ரீசன் என்ன தெரியுமா? அவங்களோட ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு, அண்ட் கல்ச்சரல் அசிமிலேஷன் அவாய்ட் பண்றதுக்காக, நம்ம கம்யூனிட்டி யூனிட்டா இருக்கணுங்கிறதுக்காக அந்த லாங்குவேஜ் பேசுறாங்க. டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப லிமிட்டடா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குரூப்ல. லைக் எக்ஸாம்பிளுக்கு டிவி பார்க்க கூடாது, இன்டர்நெட் இல்ல, போன் யூஸ் பண்ணலாம், அதுலேயே ஃபில்டர்டு போன் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணணும். அவங்களோட கோலி வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனா இருந்துக்கணும் அவங்களுக்குள்ள அப்படின்னு தான். இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல ஃபாலோ பண்ற ஸ்பிரிச்சுவல் லீடர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெபின்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஏன் அவங்க வந்து செப்பரேட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க? இந்த ஹசிடிக் பிலாசபி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்குமா. இந்த மெட்டீரியலிசம் அப்படின்னு உள்ள கொண்டு வந்தா அது அவங்களோட ஸ்பிரிச்சுவலுக்கே டேஞ்சர் ஆயிடுமா. அசிமிலேஷன் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஐடென்டிட்டி லூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. சோ இந்த மாடர்ன் சிட்டில அவங்க ஒரு பேரலல் சொசைட்டியை உருவாக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் ஆக்சிடென்டா நடந்த ஐசோலேஷன் எல்லாம் கிடையாது, இது இன்டென்ஷனலா அவங்கள ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல நடந்த சென்சிட்டிவ் பார்ட் என்ன அப்படின்னா, நியூயார்க் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இவங்க கரெக்டா படிக்கிறாங்களா, ஏன்னா மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்ல எல்லாம் அவங்களுக்கு ஸ்கில்ஸே இல்ல அப்படின்னாலும் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. இவங்களோட ஜெண்டர் ரோல்ஸ் என்ன அப்படின்னா, ஆண்கள் எல்லாம் வந்துட்டு ரிலீஜியஸ் ஸ்டடி பண்ணணும், பெண்கள் எல்லாம் வந்துட்டு ஃபேமிலி அண்ட் ஒர்க் சப்போர்ட் பண்ணணும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் ட்ரெடிஷன் எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து இது இன்இக்வாலிட்டின்னு சொல்றாங்க. இந்த உலகமே ஏன் அவங்களெல்லாம் டிஃப்ரெண்டா பாக்குது அப்படின்னா, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ட்ரெடிஷனை கையில எடுத்துட்டு வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க. இந்த ஐசோலேஷன் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷனுக்காகவா இல்ல லிமிடேஷனுக்காகவா அப்படின்னு நிறைய பேர்த்து யோசிக்க வைக்குது. இந்த பேரலல் சொசைட்டிக்குள்ள வாழ்ற எல்லாத்தோட மனநிலைமை எப்படி இருக்கு? அவங்க பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்களா இல்ல கட்டாயப்படுத்தப்படுறாங்களா? நம்ம ஒரு மனுஷங்களை பார்த்தா நம்மளும் அப்படி இருந்துதான் இப்படி மாடர்ன் வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கோம். நம்மளும் முன்னாடி அப்படி இருந்திருப்போம், ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிருப்போம். ஆனாலும் இப்ப மாறிட்டு வர காலத்துல ஒரு ப்ரிசர்வ்ட் சிவிலைசேஷன் அப்படிங்கும் போது ஒருவேளை இது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டா பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் கூட சொல்றாங்க. நியூயார்க் பாலிடிக்ஸ்ல இவங்க தான் சீக்ரெட் பவர்னு கூட சொல்றாங்க. எப்படின்னா, இந்த ஹசிடிக் கம்யூனிட்டிஸ் இருக்குல்ல, இவங்க சீக்ரெட்டா கண்ட்ரோல் பண்றாங்க அங்க நடக்கிற லோக்கல் எலெக்ஷன்ஸ். ஆக்சுவலி இவங்களை பார்த்தா ஒரு குரூப்பா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. லைக் என்னன்னா, பிசினஸ் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்குள்ள அலோ பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியில, அண்ட் ஃபில்டர்ட் போன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா குளோபலி ட்ரேட் பார்ட்டிசிபேஷன் அவங்களுக்கு இருக்கு. அதாவது வேர்ல்ட் வைட் அவுட்ரீச் சென்டர்ஸ்ல ஆப்ரேட் ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கு சீக்ரெட் பினான்சியல் நெட்வொர்க் நிறைய இருக்கு. லைக் ஹிடன் வெல்த் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஸ்ட்ராங் இன்டர்னல் பிசினஸ் நெட்வொர்க்ஸ் இருக்கு. அதாவது இங்க மட்டும் இல்ல, குளோபலி மியூச்சுவல் பினான்சியல் சப்போர்ட் இருக்கு. அண்ட் சில தியரிஸ் கூட சொல்லுது பிரைன் வாஷிங் சிஸ்டம் இவங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இவங்க இந்த ரிலீஜியஸ் வச்சு இவங்க மைண்ட் நல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இவங்க ஜூஸ் தானே, ஏன் இஸ்ரேல்ல இல்ல அப்படின்னு நம்ம கேக்குறோம். என்னன்னா, பலர் நினைக்கிறது என்னன்னா, ஜூயிஷ் பீப்புள் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி இஸ்ரேலுக்கு போயிருப்பாங்க. ஆனா நியூயார்க்ல உள்ள ஹசிடிக் கம்யூனிட்டிஸ் ஏன் அங்க போல? இதுக்கு பிராக்டிக்கல் ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தா மத காரணம்.
சம் ஹாசிடிக் குரூப் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த ஜூஸ் வந்துட்டு எப்ப இஸ்ரேலுக்கு போகணும் அப்படின்னா, அவங்க மெசையா வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டைம் தான் நம்ம போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாடர்ன் இஸ்ரேல் அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியில்லாத மாதிரி தோணுது. அதனால அவங்க இங்கேயே இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மெசையாக்காக. இந்த நம்பிக்கை எப்ப வந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேல 1948 கிரியேஷன் ஆச்சுல்ல, அந்த டைம்ல தான் இந்த நம்பிக்கை உருவாச்சு. இது எல்லா அசிடிக் ஜூஸும் ஒத்துக்குறாங்களா அப்படின்னா, சிலர் ஒத்துக்குறாங்க, சிலர் இல்லன்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு டிஃபரெண்ட் வியூஸ் இருக்கு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சேஃபான ஹோம்லேண்டா காணப்படுது. வேர்ல்ட் வார் 2 அண்ட் அந்த ஹோலோகாஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த யுனைடெட் ஸ்டேட் கம்யூனிட்டிஸ் வந்துட்டு சர்வே பண்ணாங்க இல்லையா, சோ இது ரொம்ப நம்பிக்கைக்குரிய இடமா மாறி இருக்கு. எஸ்பெஷலி இந்த நியூயார்க் சிட்டி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான ரிலீஜியஸ், அவங்களுக்கான கடவுளை அவங்க ஃப்ரீடம் பண்றதுக்கும், எக்கனாமி வேலையில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனாலயும், இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணதுனாலயும், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் வைஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனாலயும், இப்படி தனியா வாழ்ந்தாலும் நாங்க சேஃபா இருப்போம் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க அங்கேயே இருக்காங்க, செக்யூர் பேஸ்க்காக. சோ எல்லா ஜூஸும் சேமா திங்க் பண்ண மாட்டாங்கல்ல. சோ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் அவங்க போல அப்படின்னு. அவங்க கொஸ்டின் எப்படி இருக்கும், நாங்க ஏன் போகணும் அப்படின்னு. இந்த ஹெசிடிக் ஜூஸ் அப்படிங்கிற பேரு நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. எல்லா ஹெசிடிக் ஜூஸும் ஜூஸ் தான், ஆனா எல்லா ஜூஸும் எசிடிக் கிடையாது. எசிடிக் ஜூடிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷன், அதாவது ஜுடிசம்குள்ள இருக்க ஒரு ட்ரெடிஷன். இந்த ஹெசிடிக் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு பால் ஷெம்டோவ் சொன்ன இல்லையா, அதோட மெயின் ஃபோக்கஸே வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டென்ஸா இருக்கணும், அந்த ரிலீஜியஸ் லாவை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும், கம்யூனிட்டி சென்டர் லைஃப் வாழணும், இந்த ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைல ரொம்ப விசிபிளா காட்டணும், அவங்க பார்ப்பாங்களே இவங்க பார்ப்பாங்களேன்னு வைக்கப்படக்கூடாது. ஆனா அதர் ஜூஸ், அதாவது நார்மல் ஜூஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு. லைக் ஆர்த்தடாக்ஸ் ஜூடிசம் இருக்கு, கன்சர்வேட்டிவ் ஜூடிசம் இருக்கு, ரீஃபார்ம் ஜூடிசம் இருக்கு, செக்யூலர் அண்ட் கல்ச்சரல் ஜூஸ் இருக்காங்க. அதாவது இவங்க எப்படி ரிலீஜியஸ் லாவை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கு அந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்குவாங்க, மாறிப்பாங்க. இந்த ஹசிடிக் ஜூஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷனலானவங்க, இந்த ரிலீஜியஸ் அப்படிங்கறத காலங்காலமா பிராக்டிஸ் எடுத்துட்டு வரவங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு காமனா இருக்க விஷயம் தோரா, ஜூவிஷ் ஆன்சிஸ்டரி, அந்த ரிலீஜியஸ் ரூட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஐடென்டிட்டி இதெல்லாம் சேம் தான். இந்த ஹாலோகாஸ்ட் விஷயத்தினால அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க, அவங்க எல்லா நாட்டுக்கும் ஓடி போனாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் உருவானதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட நாட்டுக்கு வந்தாங்க. இருந்தாலும் இப்பவும் ஜூஸ் வந்துட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எல்லா பக்கமும் இருக்காங்க. இப்போ நேற்றுக்கே இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மைக்ரேட் ஆயிருக்காங்க. அவங்க பிரான்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம், அர்ஜென்டினா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஈவன் இந்தியால கூட ஜூவிஷ் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடால்ஃப் ஹிட்லர் ஏன் ஜூஸ இவ்வளவு வெறுத்து இந்த ஹாலோகாஸ்ட் விஷயங்கள் எல்லாம் நடத்தினாரு அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருக்கு. சிலர் சொல்றாங்க இந்த ரேசிசம் காரணமா, சிலர் சொல்றாங்க இந்த ஜெர்மனிக்கு வந்துட்டு வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் இவங்க ரொம்ப ப்ராப்ளமா இருந்தாங்க, இவரு ஒரு ப்ரொபகேண்டாவே கிரியேட் பண்ணாரு. லைக் எப்படின்னா ஜூஸ் தான் வந்துட்டு இந்த நேஷனுக்கு எனிமீஸ் அப்படின்னு. ஆனா ஒரு மனுஷன் அப்படி சைக்கோவா இருக்க முடியுமா, அவ்வளோ ரேசிஸ்ட் காரணமா இவ்வளவு பேரை கொல்ல முடியுமா? இது ஹிட்லருக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை, நம்ம யாருக்கும் தெரியாது. நம்ம ஐடியா சொல்லலாம், நம்ம தியரிஸ் வைக்கலாம். சில கிறிஸ்டியன் இன்டர்பிரேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு அரகன் ஜூவிஷ் பீப்புளுக்குள்ளதான் இருப்பான்னு. எப்படின்னா அவங்க தானே மெசையா வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு ஃபால்ஸ் மெசையா அனுப்பி, ஒரு டிசீவரை லைக் ஏமாத்துறவனை அனுப்பி, ஒரு சாமி வந்துச்சுன்னா எப்படி பண்ணுவான் அந்த மாதிரி ஒருத்தரை அனுப்பி நான் தான் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். சோ இது வந்து கிறிஸ்டியன் வைஸ் பார்த்தா ஆன்டி கிரைஸ்ட், அவங்க விதத்துல பார்த்தா அது மெசையான்னு சொல்றாங்க. மெசையானா லைக் ஃபால்ஸ் மெசையா, உண்மையான மெசையா கிடையாது. இப்ப நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி, மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனா இருக்கட்டும், இந்த அலையன்சஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் வைஸ் மூவ் பண்றதா இருக்கட்டும், அது ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் ஹை கேப்பபிலிட்டி கண்ட்ரியா பார்க்கப்படுது. சோ நீங்க அமெரிக்கா போனா, நியூயார்க் சிட்டில போனா இந்த மாதிரி அசிடிக் ஜூஸை பார்த்தா என்ன கேட்பீங்க? இந்த மாதிரி ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றவங்களை பாக்குறதுக்கே டிஃப்ரெண்டாவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனல்